அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நேற்றைய காணொளியில் 10ஆம் வகுப்பு இயல் 1 இலக்கண பகுதியில் எழுத்து சொல் என்கிற தலைப்பின் கீழே நம்ம எழுத்து எத்தனை வகைப்படும், அவற்றில் அளப்படைகள் 2 அளப்படைகள் நம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அளப்படை உயிரளப்படை இவற்றை பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலில் அளப்படைகள் 2 உயிரிழப்படை ஒற்றளப்படை. அதில் உயிரிழப்படை என்பதின் வகைகளையும் உயிரிழப்படை என்றால் என்ன, அதன் வகைகளான செய்யுளிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை, இன்னிசை அளப்படைகள்னால் என்றால் என்ன, அதன் எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக ஒற்றளப்படை. ஒற்றளபடை என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், செய்யுள்ள ஓசை குறைகின்ற போது அதனை நிறைவு செய்வதற்காக மெய் எழுத்துக்களான இங்கு, இன்னு, இன், இன், இம், இன், யு, இ, இல், இல் ஆகிய 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்தான அக்கு என்கிற எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளப்படை. இதில் நம்ம உயிரிழப்படைக்கும் ஒற்றளப்படைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, உயிரிழப்படையில் வரக்கூடிய எழுத்துக்கள், அளப்பெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். ஒற்றளப்படைகளில் மெய் எழுத்துக்கள் 10ம் ஆயுத எழுத்து 1மாக 12 எழுத்துக்கள் அளப்பெடுக்குது. இதோட எடுத்துக்காட்டு பாருங்கம்மா. ஏங் இறைவன், ஏங் இறைவன். இந்த ஓசை குறையும் போது அதனை சமன் செய்வதற்காக அப்போ இதில் இங் என்கிற எழுத்து அளப்பெடுத்திருக்கு. 2வது படுங்க, எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். இதில் அக்கு என்கிற எழுத்து என்ன செய்திருக்கு, அளப்படுத்துது. இதுதான் ஒற்றளப்படை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சொல். அந்த பகுதியில் 2வதாக கொடுத்திருக்கிறது சொல். சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இப்போ ஒரு எழுத்து கா, ஙா, சா, இதெல்லாம் ஒரு எழுத்துக்கள். இது நம்ம சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஒரு எழுத்து தனித்து நின்றோ, இப்போ ஓர் எழுத்து சொற்கள் இதெல்லாம் கை, தீ, பை, பூ, இதெல்லாம் ஓர் எழுத்து சொற்கள். அப்படி ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல்லாகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், பூ மலர்ந்தது. இதில் பூ மட்டும் இருந்தாலும் அது ஒரு சொல்லு தான், ஏன்னா அது ஒரு பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து சொல். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. அப்போது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல். இதுதான் சொல். சொல் என்றால் என்ன, அதோட விடை என்னன்னா, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். அது எப்படி இருக்கோன்னா, 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். 2 திணைகள் இதெல்லாமா, அக்ரிணை, உயர்திணை. 2 திணைகள் இதெல்லாம் உயர்திணையும் அக்ரிணையும் தான் 2 திணைகள். பாருங்கள், திணைகள் இதெல்லாம் உயர்திணை, அக்ரிணை. நமக்கு தெரியும், உயர்திணை மனிதர்களையும் தேவர்களையும் குறிக்கும். அக்ரிணை அல்லது அக்ரிணை சொல்லுறது மனிதர்களை அல்லாத உயிருள்ளவை உயிரற்றவை அனைத்தையும் குறிப்பது அக்ரிணை. இந்த 2 திணைகளையும் 5 பால் இதெல்லாம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதுதான் 5 பால் வகைகள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால். இதில் உயர்திணைக்குரிய பால்கள் இதெல்லாம் ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரிணைக்குரிய பால் வகைகள். சரியா? அப்போது சொல் எப்படிலாம் இருக்குன்னா, 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 2 திணைகள் இதெல்லாம் உயர்திணை, அக்ரிணை. 5 பால்கள் இதெல்லாம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்து மூவிடங்களிலும் வரும். மூவிடங்கள் இதெல்லாம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதில் தன்மைன்னு சொல்லக்கூடியது
நம்மை குறிக்கக்கூடியது. முன்னிலைன்னு சொல்லக்கூடியது என்னது? நமக்கு முன்னால் இருப்பதை குறிக்கக்கூடியது. படர்க்கை எங்கோ இருக்கவங்களை குறிக்கக்கூடியது தான் படர்க்கை. அப்படி மூவகை இடங்களிலும் இந்த சொல் வரும். அடுத்த உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கிலும் வரும். நம்ம செய்யுள் பாடப்பகுதி, உரைநடை பகுதி, கட்டுரை பகுதி இதெல்லாம் இல்லை, அதுலேயும் வரும். செய்யுள் வழக்கிலும் வரும். இப்போ செய்யுளில் நம்ம படிக்கிறோம் இல்லை, செய்யுள் வழக்கில் அந்த சொற்கள் வரும். செய்யுள் பாடப்பகுதியிலையும் அது வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சொல் வந்து சிலது வந்து வெளிப்படையாக நமக்கு புரியும், சிலது வந்து பொருள் பொதிந்து காணப்படும், குறிப்பால் உணர்த்தும், அப்படியும் நமக்கு விளங்கும். அப்போது இன்றைக்கி வந்து சொல் என்றால் என்ன, அந்த சொல் எப்படியெல்லாம் வரும், அதனோட விதிமுறைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சொல் என்பது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். இது வந்து இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இரு திணைகள் வந்து உயர்திணை அக்கறிணை. 5 பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பாலை குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம் இதெல்லாம் தன்மை முன்னிலை படர்க்கை. உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்குனா சாதாரணமாக உரைநடை கட்டுரை இதுலேயும் வரும். செய்யுள் பாடல்களிலும் இந்த சொற்கள் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சில சொற்களோட பொருள் வெளிப்படையாக நமக்கு புரியும், சிலர் குறிப்பால் உணர்த்தும் சில பொருட்கள். இதுதான் சொல். நாளைக்கு இந்த சொல்லோட இந்த மொழியோட வகைகள் என்ன, மொழினா என்ன, மூவகை மொழிகள், அதில் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி இவை எல்லாவற்றையும் படிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த காணொளி இதோட முடியுது. இதோட தொடர்ச்சி நாளைக்கு நான் வெளியிடுறேன். இதை படித்து பயன்பெறுங்கள். நன்றி மாணவர்களே.